அரசியலுக்காகவே பிறந்தவர் தான் ஐயா எடப்பாடி அவர்கள். 2027க்கு அப்புறமா கட்டாயமா அவர் ஆட்சியை பிடிப்பார். இப்ப இந்த காலகட்டங்கள் அந்த மாதிரி தான் இருக்கு. அண்ணாமலை ஜாதகம் எல்லாம் மிக அருமையான ஜாதகம். அவர்லாம் அரசியல்ல மிகப்பெரிய இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கு. இப்ப இல்ல, பின்னாடி இன்னொரு 5 வருடத்துக்கு அப்புறமா வரும். அவர் வந்த புதுசிலே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு செல்வாக பெற்றார். பிஜேபின்னா என்னன்னே ஊருக்கு யாருக்குமே தெரியாது. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தமிழகத்திலேயே அந்த பிஜேபிங்கிறதே தெரிய ஆரம்பிச்சது. 2027 வேலை செய்யும். கட்டாயமா அந்த 2 பேரும் சேர வாய்ப்பு இருக்கா? யாரு? அண்ணாமலையும் எடப்பாடி அவர்களும் கட்டாயமா சேருவாங்க. அவரு சில கிரகங்களுடைய அமைப்பு தான். அவரு இப்போ தோல்வி அடைஞ்சது ஒரு வகையில் நல்லதுதான். ஒண்ணு பதவி போகணும், இல்ல அப்படின்னா அவருக்கு அவப்பேர் நடக்கணும்னு இருக்கு. சரிங்களா? அப்ப பதவி போனது நல்லது நம்ம நினைச்சோம். கலைஞர் ஐயா ஜாதகம் மாதிரி இந்த இதுல யாருக்குமே அமைப்பு கிடையாது. தமிழ்நாட்டிலே இல்ல தலைவர். தமிழ்நாட்டுல உலகத்திலேயே கிடையாது. ஒரு தொகுதியில 10 பேர் நிக்கிறாங்க. இந்த 10 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் வெற்றி அடைய முடியும். அப்ப அந்த நேரத்துல அவருக்கு அந்த கிரகங்கள் எப்படி அவருக்கு ஒத்துழைப்பு தருது. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் பிரபல ஜோதிடர் ராமசுப்ரமணியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 தேர்தல் யாருமே எதிர்பார்க்கறதா தான் இருந்துச்சு. மேஜிக் மாதிரி இருந்துச்சு. ஆனா நிறைய உங்களை மாதிரி ஜோதிடர்கள்லாம் நிறைய கணிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கணிச்சிருந்தாங்க. ஆனா அதிமுக பெரிய அளவுல வெற்றி பெறலை, எதிர்கட்சியா கூட வர முடியல. ஸோ என்ன அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு? எதுவும் வாக்கு செலுத்துற போதான ஜாதக டைமு அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருந்துச்சா? என்ன அவருடைய ஜாதகப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவருக்கு சூரியன் உச்சத்தில் இருக்கு. அவர் பிறக்கும் போதும் சூரியன் உச்சம்தான் அவருக்கு. இப்போ அவருக்கு தசை நடக்கிற தசை பார்த்தீங்கன்னா சனி தசையில சுக்கிரன் புத்தி நடக்குது. அப்போ அந்த சுக்கிரன் புத்திங்கிறது சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் இது. அப்போ அந்த நட்பு வட்டாரத்தை குறிக்கும். அந்த நட்புல சில விரிசல்கள் ஏற்பட்டது. அதுவுமே ஒரு பின்னடைவு தான். அதுவுமே ஒரு பின்னடைவு தான். சரியான நட்புகள் அவருக்கு கிடைச்சாதானே அந்த ஜாதகமும் அந்த நட்புங்கிறது இப்ப நீங்க நானு எல்லாம் சேர்ந்து இருந்தா மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். அது ஒரு சில ஜாதகத்துக்கு தான் தனியாவே அந்த அமைப்புகள் இருக்கும். ஆனா ஐயாவை பொறுத்த வரைக்கும் அந்த நட்புகள் கொஞ்சம் பிளவுபட்டதுனால இந்த ஒரு இது பின்னடைவு தான் ஒழிய அவர் கட்டாயமா அவருக்கு பாத்தீங்கன்னா 2027க்கு அப்புறம் அவருக்கு சூப்பரா இருக்கு. அந்த சூரியன் உச்ச சூரியனே அவருக்கு பதவி கொடுக்கும். 2027க்கு அப்புறமா உச்ச சூரியனே அவருக்கு பதவியை கொடுக்கும். கரெக்டா ஒரு வருஷம் இருக்கு, ஏதோ சூசகமா இருக்கு. சரி, இப்ப அடுத்து பாப்போம். ஆமா, கட்டாயமா அந்த ஒரு காலகட்டம் தான். அந்த ஒரு இப்பவுமே எடப்பாடி அவர்களை முதல்வராக ஆக்கலாமான்னு பேசிட்டு இருந்தாங்க. கட்டாயமா அது நடந்திருக்கும். சில செயல்கள்னால அது தள்ளி போயிட்டு அது நல்லது தானே வைங்களேன். கட்டாயமா 2027க்கு அப்புறமா அவர் ஆட்சியை கட்டாயமா பிடிப்பாரு. அவருடைய அமைப்பு இதுக்குன்னே அவரு அரசியலுக்குன்னே பிறந்தவர். அரசியலுக்காகவே பிறந்தவர் தான் ஐயா எடப்பாடி அவர்கள். 2027க்கு அப்புறமா கட்டாயமா அவர் ஆட்சியை பிடிப்பார். இப்ப இந்த காலகட்டங்கள் அந்த மாதிரி தான் இருக்கு. நட்பு வட்டாரங்கள்ல இருந்து சிலர் துரோகம் செய்யறது இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அவருடைய செயல்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 2027 கட்டாயமா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை அவர் தக்க வச்சுக்குவார், இடத்தை பிடிப்பார். நட்பு வட்டாரங்கள் கூடுமா? நட்பு வட்டாரங்கள் கூடும். இனி இது விட்டு போனவங்க எல்லாருமே வர தொடங்குவாங்க, தேடி வருவாங்க. அந்த காலகட்டம் அது கட்டாயமா அந்த கிரகங்களே நமக்கு கொடுக்கும். இந்த காலகட்டத்துல இப்ப என்ன கிரகம் என்ன மாதிரி இருக்காரு? இப்போ பாத்தீங்கன்னா இப்போ அவருக்கு சனி தசை போகுது, சனி மகா தசை. இப்ப 12ல தான் இருக்கு. சனி பகவானும் 12ல தான் இருக்காரு. ஆனா இவருக்கு பிறக்கும் போதே சனி உச்சத்துல தான் இருந்திருக்கு. உச்ச சனி தான்.
ஆமா, அவருக்கு வந்து சனி பகவானே உச்சத்துல தான் இருக்காரு. இப்போ நடக்கிற தசைகளை படி பார்க்கும்போது 12ல இருக்கு. அப்போ அந்த இது விரயத்தை தான் கொடுக்கும். அப்போ அந்த 12ஆம் இடங்கிறத வந்து தாண்டி வந்துடும். இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷத்துல அந்த 12ஆம் இடங்கிறத தாண்டி வந்துடும். தாண்டி வந்ததுக்கு அப்புறமா மேஷத்துக்கு சனி பகவான் வந்துருவாரு. அப்போ மேஷத்துக்கு வரும்போது அது என்ன ஆகுதுன்னா ஜென்ம சனி ஆகுது. ஜென்ம சனி கட்டாயமா வந்து ஏதாவது ஒரு பதவியை கொடுத்தே போகும். கட்டாயமா ஜென்ம சனி அந்த வெற்றியை வந்து கட்டாயமா கொடுத்தே தீரும். அதுவும் 2021 1 வருஷத்துல நடக்க வாய்ப்பு இருக்கு, அதிகமா இருக்கு. ஏன்னா அவரு இப்போ உள்ள கிரக நிலைகள் அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ குரு வந்து 4ஆம் இடம் கடகத்துக்கு இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள பயிற்சியாகி வந்துடுவாரு. அப்போ அவர் குரு பயிற்சியாகி வரும்போது அவருக்கு வந்து சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கும், நல்ல பேரு செல்வாக்கு எல்லாம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அங்கதான் குரு வந்து உச்சமாகிறாரு. அவர் கடகத்துல வந்து குரு உச்சமாகிறாரு. அப்போ என்ன ஆகுன்னா அந்த குரு வந்து இந்த சனி பகவானை பார்க்கும்போது இப்போ இந்த எதிரிகளால இந்த நட்பு மூலியமா தான் வந்து எதிரியா மாறுறாங்க. இந்த நட்பு பழையபடி நல்ல நட்பா வரும். எதிரியெல்லாம் ஒன்னா சேருவாங்க. எதிரியெல்லாம் யார் விட்டு போனாங்களோ அவங்கெல்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த காலகட்டம் வந்து அவருக்கு ஒருவேளை திமுக எதிரி திமுகவே இன்னைக்கு எடப்பாடியை முதல்வர் ஆக்குதுன்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்காங்க போல நீங்க சொல்றத பார்த்தா. அந்த அளவுக்கு நெருக்கமா வந்திருக்காங்க நினைக்கிறேன். இல்ல ஒரு சில இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படி கூட நடக்க கூட வாய்ப்பு கூட உண்டு. ஏன்னா அந்தந்த இது ஒவ்வொருத்தருக்கும் உள்ள கிரக அமைப்புகள் தான் இவருக்கு நம்ம செஞ்சு ஆகணும் அப்படின்னு வர்றதுதான் அமையக்கூடியதுதான் அது. இது வந்து இவங்க சேருவாங்க சேர மாட்டாங்கங்கிறது ஒரு இது கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அந்த கிரகங்களே அமைச்சு கொடுக்கும். ஏன்னா இல்ல நீங்க எதிரின்னு சொல்லும் போது அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா திமுக அரசியல முன் வச்சதே எடப்பாடி அவர்களை எதிர்த்துதான். ஆமா 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 ஆமா. அப்படிங்கும்போது நம்ம பெரிய எதிரின்னு பார்த்தா திமுக தான். இப்ப அவங்களே அவரை முதல்வராக்குவோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்காங்கன்னா ஏதோ கூடி வருது இல்ல. அவங்க பண்றாங்களோ இல்லையோ அந்த காலகட்டங்கள் கட்டாயமா அவரை முன்னிறுத்தி வைக்கும். இதுதான் இந்த கிரகங்களுடைய வேலைகள். சில விஷயங்கள் நமக்கு தட்டி போகுதுன்னு விட்டுறணும். திரும்ப திரும்ப போய் நம்ம அதை வந்து இது பண்ணக்கூடாது. புஷ் பண்ணும்போது என்ன ஆகும், அது நமக்கு விபரீதமாக போகும். ஒரு இது நமக்கு வந்து கிடைக்கணும்னா கட்டாயம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நமக்கு அவருக்கு அமைப்பு எல்லாம் இருக்கு. இப்ப தட்டி போகுதுன்னா நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. அடுத்து வர்றது வலுவானதா அவரை தேடி வருதுன்னு அர்த்தம். அவருடைய இது இல்ல இப்போ கூட்டணி கட்சிகள் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அண்ணாமலை எல்லாம் இருந்தாப்புல, இவங்கெல்லாம் டிடிவி இருந்தாப்புல, பாமக தலைவர்லாம் இருந்தாங்க. இப்ப இவங்களோட ஜாதகம் எல்லாம் பெரிய அளவுல அவருக்கு உதவி பண்ணலையே. இப்போ அண்ணாமலை ஜாதகங்கள்லாம் அண்ணாமலை ஜாதகம் எல்லாம் மிக அருமையான ஜாதகம். அவர்லாம் அரசியல்ல மிகப்பெரிய இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கு. இப்ப இல்ல பின்னாடி இன்னொரு 5 வருடத்துக்கு அப்புறமா வரும். என்னன்னா திரு அண்ணாமலை அவர்களுமே வந்து இந்த அரசியல்ல வந்து அவ்வளவு ஈடுபாடு இல்லை. அவருடைய இப்போ ஒரு இடத்துல இப்போ உங்களோட இதை கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க அந்த பதவியில நீங்க இருந்தாங்கன்னா தான் அது செயல்படும். அவர் வந்து ஏற்கனவே இருக்கும்போது பாத்தீங்க தன்முயற்சி இருக்கணும். அவர் இதுக்கு முன்னாடி இங்க தமிழ்நாட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு அலைகள் வீசுச்சு. ரசிகர்கள் அண்ணாமலைக்குன்னே ஒரு தனி பட்டாளம் ஒரு கூட்டமே இருந்துச்சு. இப்ப இந்த தேர்தல் டயத்துல வந்து அந்த கூட்டங்களே இல்லை, கம்மியாயிட்டு. அந்த ஆரம்பத்துல தொடங்குனது இருந்துருந்துச்சு அப்படின்னா கட்டாயமா பாத்தீங்க அப்படின்னா இந்த கூட்டணியில குறைஞ்ச 40% 42% வர வேண்டிய வாக்குகள் வந்து தான் வந்திருக்கு. அண்ணாமலை சரியா இருந்திருந்தா இந்த கூட்டணிக்கு அவர் வந்து அந்த தலைவர் பதவியிலிருந்து எடுக்காம இருந்திருந்தாங்கன்னா மிகப்பெரிய இடத்துக்கு போயிருப்பாங்க. இதுலயும் பாதி மக்கள்கள் வந்து ஒரு அதிருப்தி எல்லாம் விலகி போயிட்டாங்க. இல்ல ஜாதக ரீதியாவே அந்த அளவுக்கு வந்திருக்குமா? அவரு அண்ணாமலைக்கு தனிப்பட்ட விதத்துல சொல்றீங்களா இல்ல ஜாதக ரீதியாவே? ஜாதக ரீதியாவே நான் சொல்றேன். ஜாதக ரீதியாவே சொல்றேன். அவரு அரசியல்ல மிகப்பெரிய ஒரு இதை கூட செய்யக்கூடியவர். அவரு அந்த அளவுக்கு அவருக்கு வந்து கிரகங்கள் அவருக்கு நல்லா இருக்கு. அரசியல்ல வந்து அந்த அளவுக்கு அவருக்கு வந்து செல்வாக்க கொடுக்கக்கூடிய இது இருக்கு. அவர் வந்த புதுசுலேயே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு செல்வாக்க பெற்றார். இந்த பிஜேபின்னா என்னன்னே ஊருக்கு யாருக்குமே தெரியாது. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான்
இந்த தமிழகத்திலேயே அந்த பிஜேபிங்கிறதே தெரிய ஆரம்பிச்சது. அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு பாருங்க. அப்போ அந்த செல்வாக்கு வந்து இந்த காலகட்டத்தில் பயனளிக்கல. சேர்ந்து அந்த மாதிரி கட்டாயமாக இருந்திருந்தார் அப்படின்னா 42% ஓட்டு வாங்க வேண்டியது. இதுதான் நான் சொன்னது, நட்புகள் பிரிஞ்சு போனது. அவரு ஜாதகம் எப்படி? எடப்பாடி ஐயா நம்ம அண்ணாமலை ஜாதகம் சூப்பரா இருக்கு. அவரு கடகராசி, சிம்ம லக்னம், அருமையா இருக்கு அவருக்கெல்லாம். அவருடைய ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்திலே பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்காரு தொழில் ஸ்தானத்துல. அந்த அளவுக்கு அவர் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு தலைவர். அவர் பேச்சையே கேட்டு ரசிப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவர் இந்த 5ஆம் இடம் தான் நம்ம இது சொல்றது, அங்கேயே வந்து குரு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சை கேட்கறதுக்குன்னு ஒரு கூட்டங்கள் வரும். அப்புறம் ஏன் போனாங்க? அதான் கட்சி சில இதுகள் தான் அவரை வந்து பதவியிலிருந்து எடுத்தது, தலைவர் பதவியிலிருந்து எடுத்தது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் தான். அந்த இதில் தான் அவர் இதானதே ஒழிய, அவர் தலைவராக இருந்திருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றமே ஏற்பட்டிருக்கும். அந்த அவருக்கும் ஜாதகங்கள் வலுவாக தான் நல்லா தான் இருக்கு. சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காரு. ஆமாம், அந்த மாதிரி அமைப்புள்ளவர். இந்த 5 வருடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தலைவர் பொறுப்பை ஏத்தாருன்னா சூப்பராக வருவார் அவர். அதாவது இந்த 5 வருஷத்துல கட்டாயமா அவரை தேடி பதவிகள் வரும். அந்த ஒரு கால கட்சியில வருமா இல்ல வேற கட்சி போவாரா, புது கட்சி ஆரம்பிப்பாரா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? யாரு? அண்ணாமலை. அவர் அதேதான், அந்த கட்சி விட்டு போக மாட்டாரு. அந்த கட்சியிலேயே இருந்து மிகப்பெரிய செல்வாக்கு அவர் எடுப்பார். இல்ல நான் ஏன் கேட்கணும்னா புது கட்சி ஆரம்பிப்பாரு பேச்சுல அடிபட்டுச்சுல. இல்ல அவரு போக மாட்டாரு, அந்த இதெல்லாம் அந்த அளவுக்கு போக மாட்டாரு. அவர் இருக்கிற இடத்துல இருக்கிறது தான் அவருக்கு சிறப்பு. இல்ல இப்ப அவருங்க எடப்பாடி அவர்களுடைய ஜாதகத்துக்கும் இவங்க ஜாதகத்துக்கும் ஒத்து போயிருந்தா இந்த எலெக்ஷன் வேற மாதிரி இருந்திருக்கும். கட்டாயமா வேற மாதிரி இருந்திருக்கும். மிகப்பெரிய தவறு அங்கதான் நடந்திருக்கு. நான் என்ன சொன்னேன், எடப்பாடி ஐயாவுக்கு வந்து நட்பு வட்டாரங்கள் எல்லாமே வந்து அவருக்கு கை கொடுக்கல. ஆமா, அதுதான் மிகப்பெரிய தவறு. அந்த நட்பு வட்டாரங்கள் சரியா இருந்துருந்துச்சுன்னா இந்நேரம் 42% ஓட்டு. ஏன்னா அவருக்கு வந்து உச்சத்துல இருக்கு சூரியன். ஏன் போச்சு அப்படின்னா சில நட்புகளால போச்சு. சில நட்புகள் அவரை வந்து விட்டு விலகி போயிட்டாங்க. அதுதான் ஒரு பலமே. அந்த பலம் இந்த காலகட்டத்தில் அவருக்கு வேலை செய்யல. 2027 வேலை செய்யும் கட்டாயமா. அந்த 2 பேரும் சேர வாய்ப்பு இருக்கா? யாரு? அண்ணாமலையும் எடப்பாடி அவர்களும் கட்டாயமா சேருவாங்க. கட்டாயமா சேருவாங்க. அவருக்குன்னு ஒரு அந்தஸ்தை, அவருக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுக்கணும். அண்ணாமலை ஐயாவுக்கு அவருக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது அவர் அந்த வேலையில கரெக்டா இருப்பார். அது கரெக்டா தேடி 2 பேரும் ஒன்னா சேரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கட்டாயமா இருக்கு. சரி, இப்ப இந்த தேர்தல்ல அதிமுக தோத்துருச்சு. அதுவும் பெரிய அளவுல தோத்தாங்க. திமுகவும் அதுவும் குளத்தூர் தொகுதியில முதல்வரே தோத்ததெல்லாம் பெரிய அளவுல பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அவருக்கும் ஜாதகம் ஓரளவு நல்லா இருக்கு, அவருமே வெற்றி பெறுவாரு. உதயநிதிக்குமே கலைஞர் ஜாதகம்லாம் இருக்கு, உச்சத்துலதான் இருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 70 கூட்டணியே 70 சீட்டுக்குள்ளதான் வாங்க முடிஞ்சிச்சு அவங்களால. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அடி வாங்கிட்டாங்க. முதல்வர் கூட குளத்தூர் தொகுதியிலன்னா தோத்துட்டாங்க. அந்த அளவுக்கு தோல்விக்கு போறதுக்கான காரணம் என்ன? ஏன் பெரிய அளவுல வேலை செய்யல அவங்களுக்கு? அவருக்கு பாத்தீங்கன்னா அவரும் கடக லக்னத்தை சேர்ந்தவர் தான் ஸ்டாலின் ஐயாவும். நட்புகள் வட்டாரங்கள் கொஞ்சம் இது, அதனாலதான் அவருக்கு கெட்ட பேரேவும். நட்புனா கட்சிக்குள்ளேவா மத்த கட்சிகளா? கட்சிக்குள்ளேயும். அப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஓரளவு கரெக்டா தான் இருக்கும் போல பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது. கட்டாயமா அவருக்கெல்லாம் வந்து அவருடைய ராசிப்படி பாத்தீங்க அப்படின்னா கடக ராசி, கடக லக்னம் ராசி வந்து சிம்ம ராசி. இவர் நம்ம ஸ்டாலின் ஐயா அவருக்குமே பாத்தீங்கன்னா சனி பகவான் உச்சத்துல தான் இருக்காரு. அவர் பிறக்கும் போதுல இருந்தே. ஆமா,
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே நேரம் அங்கே 9ஆம் இடத்துல தான் வந்து சனி பகவான் இருக்காரு சரிங்களா. இப்போ இந்த குரு இங்கே வரும்போது அவருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமெல்லாம் இருக்கும், கட்சியிலையும் சரி இப்போ நல்ல முன்னேற்றம் இருக்கும். இப்போ காலகட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களுடைய தசா புத்திகள் தான். அப்போ தேர்தலுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு, தேர்தலுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு பின்னடைவு. தேர்தல் அன்னைக்கு அல்லது தேர்தலை ஒட்டியாவது நல்லா இருந்துச்சா? அப்ப நல்லா இருந்தது, தேர்தலுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு. தேர்தல் அன்னைக்கு எப்படி இருந்தது? அந்த டைம் எல்லாம் நல்லா இருந்தது. ஏன்னா அவருக்கு சந்திர மகாதசை, சந்திர புத்தி தான் போகுது. இப்போ சனி தசையில சந்திர புத்தி நடத்துறாரு. அதான் எதிர்கட்சியாவது வர முடிஞ்சிருக்கு. ஆமா, அவரு சில கிரகங்களுடைய அமைப்பு தான். அவரு இப்போ தோல்வி அடைஞ்சது ஒரு வகையில் நல்லதுதான். ஒண்ணு பதவி போகணும், இல்ல அப்படின்னா அவருக்கு அவப்பேர் நடக்கணும்னு இருக்கு. சரிங்களா. அப்ப பதவி போனது நல்லது நம்ம நினைச்சுக்கோ. நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஏன்னா உண்மையிலே நல்ல தலைவர்கள். ஆமா ஆமா. அவர் பதவி போனதுனால ஒண்ணு வருத்தப்பட தேவையில்லை. அவரு இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு எந்திரிச்சு வருவார் அரசியல்ல. சில சில காரணத்தினாலதான் இப்போ ஒரு தொகுதியில 10 பேர் நிக்கிறாங்க, இந்த 10 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் வெற்றி அடைய முடியும். அப்ப அந்த நேரத்துல அவருக்கு அந்தந்த கிரகங்கள் எப்படி அவருக்கு ஒத்துழைப்பு தருது, அதை வச்சுதான் வெற்றி தோல்வி எல்லாமே. சிலருக்கு 10 பேர்த்துல 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரியே வந்துடும், எங்கேயா ஒரு இடத்துல சின்னதா ஒரு புள்ளி மாதிரி, ஒரு கரும்புள்ளி மாதிரி இருக்கும், அந்த கிரகங்கள் தான். அப்போ அங்க டவுன் ஆகும், என்ன ஆகும், மயிரிலையில இதாகும், 1 ஓட்டு 2 ஓட்டுல கூட தோப்பாங்க. இது வெற்றி வாய்ப்பு எப்படின்னா எல்லாமே கிரகங்களை வச்சுதான் நமக்கு வெற்றி தோல்வியே நமக்கு அமையுது. இதுதான் இப்போ ஐயா தோத்தாருங்கிறதோ நமக்கு மன வருத்தம் தான், அது நல்லதுன்னு நினைச்சுக்கணும். ஒண்ணு நமக்கு கிடைக்கல அப்படின்னா வேற ஏதோ நமக்கு கிடைக்க போகுது, ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை விட நல்ல விஷயம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். தோல்வி எல்லாம் வந்து சகஜம்தான், போட்டிகள்ல வெற்றி தோல்வி சகஜம்தான். ஆனா இதுக்கு முன்னாடி ஜாதகங்கள் கணிக்கும் போதெல்லாம் தோக்குற அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லி. அதனால எப்படி தோக்குறதுக்கான வாய்ப்பு ஏன் இருந்துச்சு அப்படின்னு கேட்க வேண்டிய சின்ன சின்னதுதான். நான் சொன்னேன்ல, சின்ன சின்ன ஒரு இதுதான். எதுவா இருந்தாலும் சரி நம்மளுடைய நேர்பட நம்மளுடைய பார்வையில நம்ம இருக்கணும். சில விஷயங்கள் நம்ம செய்யும் போது யாரையும் நம்ப கூடாது, முழுசா நம்பிடக்கூடாது. முழுசா நம்ப கூடாது. முழுசா நம்பினீங்கன்னா நம்ம தான் சொன்ன நட்பு வட்டாரத்துலதான் நமக்கு இதுவே வினைகளே பிரச்சனைகளே இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் நம்ம நேர்பட பார்த்து செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் வர்றது வாய்ப்பு இல்லை. இது நடந்தது நல்லதுன்னு நினைச்சுக்கணும். நமக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு அர்த்தம், அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிடணும். இதுக்கப்புறம் நல்லா இருப்பார் ஐயா. இல்லை அப்போ அவங்க உதயநிதி அவருடைய ஜாதகம் வந்து கலைஞர் ஜாதகத்துக்கு இணையா இருக்கும், அந்த ரேஞ்சில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் மட்டும் தான் சென்னையில் வெற்றி பெற்றிருக்காரு, அவரும் சேகர் பாபு அவர்களும். இப்போ அவரை முன்னிறுத்திருந்தா ஒரு வேளை திமுக பெரிய அளவில் வந்திருக்குமோ? கட்டாயமா, ஏன்னா அந்த அமைப்பும் இருக்கு. ஏன்னா இப்ப அவருக்கு சனி மகா தசை நடக்குது. சனி மகா தசையில சூரியனோட புத்தி நடக்கு. இப்ப கரெக்டா சூரியனும் உச்சத்திலே இருக்கு, சூரியனும் உச்சத்துல இருக்கு. அதனாலதான் அவருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைச்சது. அதுதான் மிகப்பெரியது. ஆனா கலைஞர் ஐயா ஜாதகம் மாதிரி இந்த இதுல யாருக்குமே அமைப்பு கிடையாது. தமிழ்நாட்டிலே இல்ல, தமிழ்நாட்டுல உலகத்திலேயே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் ஐயாவுடைய ஜாதகமே வேற லெவல். அவரை எழுத்து நின்று யாருமே பேச முடியாது, அந்த அளவுக்கு ஆளுமை உள்ளவர். அவர் எதிரியா பார்த்தாருன்னா அவர் எதிரியா யாரையும் பார்க்க மாட்டாரு. அவர் யாரு அவங்களை எதிரியா பாக்குறாங்களோ அடுத்த கணமே அவர்கிட்ட போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு அமைப்பு பிறந்திருக்காரு. மனுஷன் இந்த ஒரு விவரம் மாதிரி ஒருத்தருமே பிறக்க போறதே கிடையாது. அந்த அளவுக்கு உதயநிதி இருப்பாப்பு இல்லையா, அவருக்கு எப்படி இருக்கு? அவருடைய சாயலுக்கு வேணா. ஆனா ஐயா கலைஞர் ஐயாவோட இதுக்கு ஈடு யாருமே கிடையாது. அவருக்கு என்ன கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு அரசியல்ல இருந்து எல்லாமே அவருக்கு கிடைச்சது. அவருக்கு என்ன வேணுமோ அவர் விரும்பினாருன்னா அது கட்டாயமா அவருக்கு கிடைக்கும். அந்த மாதிரி
ஒரு ஜாதக அமைப்பு உள்ளவர் தான் கலைஞர் ஐயா. அவரை மாதிரி ஒரு அரசியல் நீ யாரு அரசியலை பார்க்கவே முடியாது. நானும் நிறைய பேர் பார்த்துட்டேன், நிறைய ஜாதகம் பார்க்குறேன். நான் அரசியலுக்குன்னே பிறந்தவர். அரசியலும் குடும்பம் எல்லா விதத்திலையுமே அவருக்கு வெற்றி தான் கிடைச்சிருக்கு. ஒன்றுல கூட அவர் தோல்வி அடைஞ்சதே இல்லை. அவர் எப்போ அரசியலுக்கு வந்தாரோ அவர் இறுதி காலம் வரைக்குமே அவர் பதவியில் தான் இருந்திருக்காரு. ஆமாம் ஆமாம். அதான் இப்போ உதயநிதி அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அந்த அவங்க அடுத்த கட்டம் திமுகவினுடைய அடுத்த கட்ட தலைவர் அவர் தான், அவங்களுடைய தலைவர் அவர் தான். ஆமாம் ஆமாம். இல்லை அடுத்த கட்டத்தில் அவங்க தான் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் முன்னிறுத்தியாச்சு, துணை முதல்வராக முன்னிறுத்தியாச்சு. அடுத்து அவர் தான் முதல்வர். அவங்களுடைய ஆளுமை அங்க எப்படி இருக்கும் இப்போ அவருக்கு வந்து நல்லா இருக்கு. உதயநிதி அவருக்கு வந்து இப்போ காலகட்டங்கள் நல்லா இருக்கு. நல்லா இருக்க போய் தான் அவரு இத்தனை பேர் மத்தியில வந்திருக்காரு உள்ள. அதுவே பெரிய ஒரு வெற்றி தான். ஆமா, 31 அமைச்சர்கள் காலில அவங்க இதுல அப்பவுமே ஜெயிச்சிருக்காப்புல, பெரிய விஷயம் தான். ஏன்னா இப்போ அவருக்கு வந்து சூரியனுடைய புத்தி தான் நடக்குது. அதுவும் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல நடக்குது. அப்போ தொழில் என்ன செய்யணும்? அரசியலுக்கு தான் வரணும். அதனாலதான் அவருக்கு வெற்றி வாய்ப்பே கிடைச்சிருக்கு. அவர் மிகப்பெரிய அளவுக்கு வருவார். அவங்க தாத்தா அளவுக்கு வர்றாரோ இல்லையோ, அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு கட்டாயமா உண்டு. அரசியல்ல அவருக்குன்னு ஒரு இது உண்டு. அந்த சொல்லும்போது பார்த்தோம்னா இறக்க குணம் உள்ளவர். இறக்க குணம் உள்ளவர். அது நமக்கு இந்த சில ஜாதகம் பார்க்கும்போதே தெரியும், இவங்க எப்படி, இவங்களோட குணாதிசயங்கள் எப்படி என்னங்கிறது பார்க்கும்போதே நமக்கு தெரியும். நல்ல ஈகை கொடுக்கக்கூடிய மனசுக்காரர் தான். உதவின்னு போய் கேட்டீங்கன்னா செய்யக்கூடியவர் தான். முதல்வரா வந்தா எம்ஜிஆர் அளவுக்கு வருவாருன்றீங்க. அவருக்கு உண்டான இதை அவர் கட்டாயமா செய்வார். அவருக்கு உண்டானதை கட்டாயமா அவர் செய்வார். அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு நல்ல மனதை இருக்கு. அவரு கும்ப லக்னம், ரிஷப ராசி. அதாவது அறிவு புத்தி சொல்றேன் பார்த்தீங்களா இல்லையா, அது அந்த ஞானம் எல்லாம் அவருக்கு நிறையவே உண்டு. அது அந்த செய்யக்கூடிய தன்மைகள் இருக்குல்ல, அப்போ நமக்கு வந்து நல்ல ஒரு ஞானம் இருந்தால் தான் செய்யக்கூடிய தன்மைகள் நமக்கு நல்லதாக வரும். அந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு உதவின்னு போய் கேட்டீங்கன்னா கட்டாயமாக அவர் செய்வார். சரி, உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய டைமை எங்களுக்காக செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.